அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. டேட்டா சப்ஜெக்ட் போடுறேன். இது ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டு. நிறைய டேட்டா கேதர் பண்ணி இது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ பொறுமையாக கேளுங்க. இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தமானது. இது என்ன பேச போகிறோன்னா, வைணவ திவ்ய தேசங்களும் சைவ திருமுறை தலங்களும் பற்றி ஒரு ஒப்பீடு. ஸோ முதல்ல வைஷ்ணவத்தை பற்றி பேசுகிறேன். அதுக்கு அடுத்து அதுக்கு ஒரு விஷயம் பேசுகிறேன். அதுக்கு அடுத்து சைவத்தை பற்றி பேசுவேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திவ்ய தேச வைணவ தலங்கள் மொத்தம் 108. அதில் இதில் நில உலகில் பார்க்க முடியாத ரெண்டு விஷயம் பண்ணால் அது ஒன்று திருப்பார்கடல், ஒன்று பரமபதம் மன்னிக்கும். மீது 106 சோழ நாட்டில் 40, நடுநாட்டில் 2, தொண்டை நாட்டில் 22, வடநாட்டில் 11, கேரளாவில் 13, பாண்டிய நாட்டில் 18 உள்ளது. சைவத்துக்கு பார்க்கும்போது திருமுறை தலங்கள் 276, தொண்டை நாட்டில் 32, நடுநாட்டில் 22, சோழ நாட்டு வடகரையில் 63, தென்கரையில் 127, பாண்டிய நாட்டில் 14, கொங்கு நாட்டில் 7, கேரளாவில் 1, கர்நாடகாவில் 1, ஆந்திராவில் 1, இமயமலை பகுதியில் 3, சீன கட்டுப்பாட்டில் உள்ள இமயத்தில் 1, இலங்கையில் 2 உள்ளது. இது தவிர 2 புதுசாகவும் சேர்த்துருக்காங்க, கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களா. பாயிண்ட் நம்பர் 2, வைணவ ஆழ்வார்கள் பொய்க ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், திருமணிசை ஆழ்வார், நம்மாழ்வார் ஆகிய 12 பேரும் மங்களாசாசனம் செய்தருளிய திருத்தலங்கள். அவங்க ஒரு மங்களாசாசனம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்தலத்துக்கு போய் அதில் ஒரு பாசுரம் பாடுறாங்க அப்படின்னா அதுதான் திவ்ய தேசம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் திவ்ய தேசம் கிடையாது, அது அபிமான கஷேத்திரம். இந்த மாதிரி குருவாயூர் திவ்ய தேசம் கிடையாது. ஸோ இந்த 12 ஆழ்வார்கள் எந்த இடத்துக்கு போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் திவ்ய தேச பெருமாள். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைணவ தலங்களில் மங்களாசாசனம் செய்தவர்கள் பொய்கை ஆழ்வார் மொத்தம் 8, அடுத்தது பூதத்தாழ்வார் 13, பேயாழ்வார் 15, திருமணிசல்வர் 17, நம்மாழ்வார் 37, குலசேகர ஆழ்வார் 9, பெரியாழ்வார் 18, ஸ்ரீ ஆண்டாள் 11, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 1, திருப்பான் ஆழ்வார் 3, திருமங்கை ஆழ்வார் 86. இதில் மதுரகவி ஆழ்வார் எந்த திவ்யதேசக்கும் போல் அவர் மங்களாசாசனம் எதுவும் பண்ணல. அவர் நம்மாழ்வார் பட்டம் மட்டும்தான் அவர் பதிகம். அவர் நம்மாழ்வார் தான் குரு. இதே நம்ம சைவத்தில் பார்த்தீங்கன்னா சைவ சமயப்புறவர்கள் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் ஆகிய 4வரில் சம்பந்தர், அப்பர், சுந்தர் ஆகிய 3 பேரும் யாத்திரை சென்று கண்டுகளித்து பாடி மகிழ்ந்த திருத்தலங்கள் தான் திருமுறை திருத்தலங்களாகும். அதில் சுந்தரர், ஞானசம்பந்தர், அப்பர் ஆகிய பாடிய தலங்கள் 44, ஞானசுந்தரர் அப்பரும் சேர்ந்து பாடினது 52, ஞானசம்பந்தரும் சுந்தரரும் பாடியது 13, அப்பர் சுந்தரர் பாடிய தலங்கள் 2, ஞானசம்பந்தர் பாடல் மட்டும் பெற்ற தலங்கள் 111, அப்பர் மட்டுமே அப்படின்னா 28, சுந்தரர் மட்டுமே அப்படின்னா 25. 4வது பாயிண்ட், திவ்யதேச பெருமாளுடைய கோலங்கள். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம். 67 தலங்களில் நின்ற கோலத்திலும், 17 தலங்களில் அமர்ந்த கோலத்திலும், 24 தலங்களில் கிடந்த கோலத்திலும். அதில் புஜங்க சயனம் 20, போக சயனம் 1, வீர சயனம் 1, உத்தியோக சயனம் 1, வடபத்திர சயனம் 1. பெருமாள் காட்சி அளிக்கிறார். கிழக்கு பார்த்த திசையில் 70, மேற்கு பார்த்த நிலையில் 18, வடக்கு பார்த்த நிலையில் 3, தெற்கு பார்த்த நிலையில் 17 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. சிவனின் கோலங்களை பார்த்தீங்கன்னா ஆவுடையாருடன் கூடிய லிங்கம், ஆவுடையார் இல்லாத லிங்கம், சதுர வடிவுடைய ஆவுடையார், வட்ட வடிவ ஆவுடையார், ஒரு தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருச்செங்கோடு. 2 தலங்களில் மலைகளே சிவ வடிவம், கைலாயமும் இந்திரநீல பருப்பதமும். அப்புறம் சூர ஆவுடையார் தலங்கள் மொத்தம் 42. 4வது பாயிண்ட். 5வது, வைணவத்தில் கோயில் என்று சொன்னாலே அது ஸ்ரீரங்கம் தான். சைவத்தில் கோயில் என்று சொன்னாலே அது சிதம்பரம். பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை, துளசி மாலை மிக விசேஷம். சிவனுக்கு வில்வ அர்ச்சனை, வில்வ மாலை மிக மிக விசேஷம். 7வது, சாலகிராம பந்தல் அமைப்பு பெருமாள் கோயில்களில் காணப்படுவதில்லை. சிவலிங்கத்தின் மேல் ருத்ராட்சலான பந்தல் பல சன்னிதானத்தில் காணப்படுகின்றன. 8, பெருமாள் கோயில் சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப பிரபலம். சிவன் கோயிலில் பைரவர் சன்னதி பிரபலம். பெருமாள் பயங்கர அலங்கார பிரியர், சிவன் அபிஷேக பிரியர். நல்லா புரிஞ்சுங்க. இது ஏன் சொன்னேன்னா, நிறைய பேர் கை வீசிட்டு போகிறோம்.
அதோ வாங்க வசதி உள்ளவர்கள் வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு நல்ல மாலையில் கொடுக்கலாம், துளசி கொடுக்கலாம். ஆனால் சுத்தமான முறையில் பண்ணப்படணும். நல்ல பட்டாடைகளை கொடுக்கலாம். இப்போ அந்த பெருமாளுக்கு என்னெல்லாம் உகந்ததோ எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். வேற வந்து சிவன் கோயில் வந்து அபிஷேகம் தான் எப்போதுமே. ஸோ அதனால் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அபிஷேகன்றதுக்காக தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து நான் வந்து இந்த ஏகதச ருத்ராபிஷேகம்லாம் பண்ணணும்னு சொல்கிறது. 11 பிராமணர்கள் ருத்ரத்தை படித்து தாயார் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு 20 கோயில்களை சூஸ் பண்ணியிருக்கேன். 20 கோயில்களையும் ஒரு கோயிலுக்கு 2 மாடு வாங்கி கொடுத்து, ஸோ நான் 20 பேர் வந்து அதெல்லாம் வந்து வாழ்க்கை பெறுவார்கள். அதன் மூலமாக அந்த கோயிலுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, சுத்தமான நாட்டு மாட்டு பால் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இதோட பிணைந்தது. இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வைணவ தலங்கள் பெருமாள் ரூபம் மிக பிரம்மாண்டமாக பிரமிப்பு ஊட்டுவதாக இருக்கும். சிவத்தலங்களை பார்த்தீங்கன்னா லிங்க திருமணியும் மிக எளிமையாக தான் இருக்கும். பெருமாளுக்கு சலகிராம மாலை சாத்தப்படும், சிவனுக்கு ருத்ராட்ச மாலை சாத்தப்படும். திவ்யதேச வாகனங்களில் கருடனுக்கு தனி சிலை, கருடன் வேத ரூபமாக கருதப்படுகின்றது. சிவன் கோயிலில் நந்திக்கு தனி சிலை, நந்தி தர்ம ரூபமாக கருதப்படுகின்றது, அறியப்படுகின்றது. வைணவ தலங்களில் ஆழ்வாருக்கு விக்கிரகங்கள் உள்ளன. ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் தெய்வமாக போற்றப்படுகின்றார். சிவஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா சமயக்குறவர்களுக்கு வந்து விக்கிரகங்கள் உள்ளன. பெண் நாயன்மார்கள் உண்டு. காரைக்கால் அம்மையார், மங்கையர்கரசி இவர்கள் தெய்வமாக போற்றப்படுவதில்லை. 14 வைணவ தலங்களில் ஏகாதசி மிக சிறப்பு. சிவத்தலங்களில் எல்லாருக்குமே தெரியும் பிரதோஷம் மிக சிறப்பு. பல பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் தினமும் இல்லை. சிவன் கோயிலில் அபிஷேகம் தினம் உண்டு. சிவன் கோயிலில் 6 கால அபிஷேகம்ன்றது ரொம்ப இன்றியமையாதது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு 6 கால அபிஷேகத்துக்காவது போய் நின்றுடுங்க. பண்ண முடியலன்னா அது அபிஷேகத்தாவது பாருங்கள், பெரிய மாற்றம் வரும். 18 திருநெல்வேலி அருகில் உள்ள நவ திருப்பதிகளும் வைஷ்ணவ திவ்ய தேசங்களாகும். திருநெல்வேலி அருகில் உள்ள நவ கைலாய தலங்கள் எதுவும் பாடல் பெற்ற சிவத்தலங்கள் இல்லை. தஞ்சாவூர் அருகில் அமைந்துள்ள நவகிரக தலங்கள் எல்லாமே பாடல் பெற்ற தலங்கள் அல்ல. இது அண்டர்லைன் பண்ணிங்க. குடவரை வைணவத்தலம் வந்து திருமையம். குடவரை சிவத்தலம் வந்து திருமையமும் திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி. திவ்ய தேசம் உள்ள மிக அதிக உயரமுள்ள கோபுரம் திருவரங்கம் 236 அடி. சிவன் கோயிலில் அதிக உயரமுள்ள கோபுரம் திருவண்ணாமலை 217 அடி. உரங்காப்பிள்ளையை தலைவசமாக கொண்ட தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆழ்வார் திருநகரி. உரங்காப்பிள்ளையை தலைவசமாக கொண்ட சிவத்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொடுங்குன்றம் என்கின்ற பிரான்மலை. 4 வெவ்வேறு அடுக்குள்ள பெருமாள் உள்ள வைணவத்தலம் திருக்கோஷியூர். நம்ம எல்லாரும் போயிருக்கோம், பார்த்துருக்கோம். 3 வெவ்வேறு அடுக்குள்ள சிவன் உள்ள சிவத்தலம் சீர்காழி. வைணவத்தின் பிரதான நாமம் ஓம் நமோ நாராயணாய. சிவத்தின் பிரதான நாமம் ஓம் நமச்சிவாய. பெருமாள் கோயிலில் சடாரி சாத்தி தீர்த்தம் துளசி கொடுப்பாங்க. சிவன் கோயிலில் வந்து விபூதி குங்குமம் கொடுக்குறாங்க. வைணவ தலத்தின் மிக முக்கிய கஷேத்திரம் முக்திநாத். இமயமலை சாரில் நேபாள தேசத்தில் இருக்குது. சிவத்தலம் மிக முக்கியமான இடம் கைலாயம். இமயமலை சாரில் சீன தேச கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ 23 பார்த்துருக்கோம் வரைக்கும். 24 அதிகபட்சமாக காஞ்சிபுரத்தில் 15 திவ்ய தேச கஷேத்திரங்களும் நாங்கூரை சேர்த்து 12 கஷேத்திரங்களும் உள்ளது. அதிகபட்சமாக சிவன் கோயில் காஞ்சிபுரத்தில் 5, கும்பகோணத்தில் 3, திருச்சியில் 3, திருவாரூரில் 3 உள்ளன. பாடல் பெற்ற வைஷ்ணவ திவ்யதேச பெருமாள் பல ரூபங்களில் ராமனாக, கிருஷ்ணனாக, விஷ்ணுவாக காட்சியளிக்கின்றார். சிவத்தலங்களில் எல்லாமே சிவன் தான். லிங்க வடிவிலே கைலாயம், இந்திர நீல பருப்பதம் தவிர திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில். இதை தவிர 26 எல்லா வைணவ தலங்களிலும் சிலாரூபம் உள்ளது. சிவத்தலங்களில் கைலாயம், இந்திர நீல பருப்பதம் ஆகிய தலங்களில் அந்தந்த மலைகளே பாடல் பெற்ற தலங்களாகவும் விக்கிரகங்கள் கிடையாது. 27 காசிக்கு சமமாக எண்ணி மக்கள் பித்ரு கர்மாக்களை தங்கள் முன்னோருக்கு செய்யும் வைணவ தலம் கேரளாவில் உள்ள திருநாவாய். அத்தகைய பெருமையுடைய ஆக்சுவலாக வந்து ஜெகநாதரும் உண்டு, திருப்புலானியும் உண்டு. அது காசிக்கு சமம்னு சொல்ல மாட்டோம். வைஷ்ணவருக்கு வந்து திருப்புலானி ரொம்ப விசேஷம். அத்தகைய பெருமுடைய சிவத்தலம் காசிக்கு சமமாக கருதப்படும் இடம் வந்து திருப்புவனம் மற்றும் இடும்பாவனம், ராமேஸ்வரம், திலதைப்பதி. பஞ்சபாண்டல் 5 ஒன்று சேர்ந்து வழிபட்ட வைணவத்தலம் கேரளாவில் திருவித்வக்கோடு. அதே போல் சிவத்தலம் அப்படின்னா பழமண்ணிக்கரை எனும் இலுப்பைப்பட்டு வைத்தீஸ்வரன் கோயில் அருகே இருக்குது இந்த கோயில். பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்லாம் திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம் அண்டு திருக்கோவிலூர். சிவத்தலங்களில் பஞ்சபூத தலங்கள்னா பஞ்சபூத தலங்கள் எல்லாருக்குமே தெரியும். பஞ்ச சபை தலங்கள் இருக்குது, பஞ்ச ஆரண்ய தலங்கள் 3 வகையாக இருக்குது.
தட்சிண பத்ரி என்று அழைக்கப்படும் வைணவத்தலம் திருக்குறுங்குடி. தட்சிண கைலாய சிவத்தலங்கள் காஞ்சி, திருச்சி, மதுரை, சிதம்பரம், திருக்காலத்தி, திருநள்ளூர், திருவிழிமலை, மிளலை, திருக்கானப்பேர், திருமறைக்காடு. 31 வைணவ கோயிலில் பெருமாள் மீது சூரிய வழிபடும் தலம் திருவட்டாறு மலைநாட்டில் இருக்குது. குறைந்தது 26 சிவன் கோயிலில் ஒவ்வொரு வருடம் குறிப்பிட்ட நாளில் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மேல் படக்கூடிய அமைப்பு உள்ளது. அதுபோல் அமைக்கப்பட்டிருக்கு. 32 வைணவ கோயிலில் சன்னிதானத்தின் நேர் பின்புறம் சிவன் சம்பந்தப்பட்ட விக்கிரகங்கள் கிடையாது. ஆனால் சிவன் கோயிலில் மேக்சிமம் எல்லா இடத்துலையுமே பெருமாள் பின்னாடி இருப்பார். அரங்கநாதர், வேணுகோபால் விக்கிரகங்கள் நிறைய இடத்துல காணப்படுது. லிங்கோத்பவராக இருப்பார். 33 ஆரத்தில் பெருமாளின் பாத தரிசனம் சிறப்பிடம் பெறுகின்றது. நம்ம ஆரத்தி அந்த பாதம் தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு சைவத்தில் கிடையாது. அது மாதிரி எதுவும் கிடையாது. 34 நாதன் கோவில் நந்திபுர விண்ணகரம் தலத்தில் சிவனின் வாகனமான நந்தி கர்ப்பகிரகத்தில் உள்ளார். வைஷ்ணவத்தில் கடாழ்வார் வாகனம் சிவன் கோயில் கர்ப்பகிரகத்தில் உள்ள அமைப்பு எங்கேயுமே கிடையாது. தெய்வீக அதிர்வுகள் உள்ளதற்கு காரணம் பெருமாளுக்கு சாத்தப்படும் சாலகராம மாலை என்பது ஒரு நம்பிக்கை. இங்கே சைவத்தில் அவ்வாறான அதிர்வுகள் காரணம் சிவனுக்கு சாத்தப்படும் ருத்ராட்ச மாலை அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. 36 வைணவ தலங்களில் ஒரே இடத்தில் நின்று கொண்டு பெருமாளின் தயாரம் தரிசிக்கும் அமைப்பு பொதுவாக காணப்படுவதில்லை. பல சிவத்தலங்களில் ஒரே இடத்தில் நின்று கொண்டு ஒரே சமயத்தில் சிவனையும் அம்பாலையும் தரிசிக்கக்கூடிய ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன. எண்ணிலடங்கா கோயில் இருக்கு. 37 சாலகிராம உள்ள தாயார் விக்கிரகம் இல்லை. சாலகிராம அம்பாள் விக்கிரகம் உள்ள தலம் திருக்கானூர் சைவத்தில். 38 சாலகிராமத்திலான பெருமாள் விக்கிரகங்கள் சில தலங்களில் உள்ளன. சாலகிராமத்திலான சிவலிங்கங்கள் இல்லை பாடல் பெற்ற தலங்களில். மற்ற ஏதாவது சின்ன தலங்கள் இருக்கலாம், பாடல் பெற்ற தலங்களே இல்லை. விபூதி பெருமாள் கோயிலில் தரப்படுவதில்லை. அதேபோல் குடந்தை, காரோணம், திருநெல்லூர் போன்ற தலங்களில் சடாரி சாத்து பழக்கம் உள்ளது. ஆக்சுவலாக இது எவ்வளோ பாயிண்ட்னா மொத்தம் 61. இப்போ நம்ம பார்க்கப்படுறது 40. வைஷ்ணவ மரகத, ஸ்படிக, மெர்க்குரி விக்கிரகங்கள் இல்லை என்றே தோன்றுகின்றது. மரகத லிங்கம் உள்ள தலங்கள் திருவாலங்காடு, திரை இடைச்சுரம், திருவையாறு, திருநள்ளாறு, திருச்செங்காட்டக்குடி, சிக்கல், திருவாரூர், திருக்காராயல், வேதாரண்யம். ஸ்படிகலிங்கம் உள்ள தலங்கள் திருக்காலத்தி, விருதாச்சலம், திருவெண்காடு, திருவையாறு. மெர்க்குரி லிங்கம் உள்ள தலம் திருக்காலத்தி. 41 மதுரகவியாழ்வார் பெருமாளை பாடாமல் நம்மாழ்வை பற்றி ஒரு பாசனம் மட்டுமே பாடியுள்ளார். நாயன்மான் ஒருவரான பெரு மேலை குறும்பர் சுந்தரர் பெயரை சொல்லி தொழுதே ஆடி சுவாதியில் சுந்தரோடு கைலைக்கு சென்றார். ஒரு ஈக்குவலன்சி. 42 பெருமாள் தாயார் வடிவில் மோகினி வடிவில் காட்சி தந்தது திருவரங்கத்தில். சிவன் அம்பாள் வடிவில் காட்சி தந்ததாக எங்கேயும் செய்திகள் இல்லை. நான் என்ன சொல்கிறதுலாம் பாடல் பெற்ற இடத்துல. பெருமாள் தன் மார்பில் தாயாருக்கு இடம் கொடுத்துருக்கார் திருப்பதி. சிவனோ தனது இடது பக்கத்தையே அம்பாள் கொடுத்துருக்கார் திருச்செங்கோடு. திருமால் சிவசாரூப நிலையை வேண்டி பெற்றார் திருக்கட்சி மேற்றலி. சிவன் பெருமாளாக சார்பு நிலை பெற்றதாக எங்கேயுமே தகவல் இல்லை. 45 வைணவ தலங்களில் மிகப்பெரிய கருடர் உள்ளது ஸ்ரீரங்கத்தில். சிவத்தலில் மிகப்பெரிய நந்தி உள்ளது திருப்புணவாயல், திருவாடுதுறை, அவினாசி, திருப்பூர் அவினாசி. 46 வாகனமாக கருடாழ்வார் பெருமாள் சன்னதிக்கு நேரில் இல்லாமல் இடது பக்கம் நகர்ந்துள்ள தலம் தென் திருப்பெரை, ஸ்ரீலிபுத்தூர். வாகனமான நந்தி சிவன் சந்தைகளில் நேர் எதிரில் இல்லாமல் நகர்ந்துள்ள தலங்கள் திருப்பன்கூர், திருப்பந்துருத்தி, திருப்புவனம், பட்டீஸ்வரம், திருவக்கரை. நான் ஏதாவது விட்டுருந்தேன் தவறாக இருந்தேன்னா கொஞ்சம் எனக்கு மெசேஜ் போட்டு கரெக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இதெல்லாம் உட்காந்து எல்லாம் எடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காவது ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாழ்வார் எதிர் திசையை நோக்கியுள்ள அமைப்பு வைஷ்ணவத்தில் இல்லை. நந்தி எதிர் திசையை பார்த்த தலங்கள் திருவத்திபுரம், திருவல்லம், வட திருமுல்லை வாயில், திருவைகாவூர். 48 வைஷ்ணவ திவ்யதேச கோயில்களுக்கு மிக சில கோயில்களுக்கு மட்டுமே தலமரம் உள்ளது. எல்லா சிவத்தலங்களுக்கும் தலமரம் உண்டு. வன்னிமரத்தை தலமரமாக கொண்டு 23 தலங்களும், வில்வத்தை தலமரமாக கொண்டு 38 தலங்களும் உள்ளன. பிச்சுப்பு என்ற ஜாதி பூக்கொடி திருக்கடவுரில் தலவருஷமாக இருக்கிறது விசேஷம். 49 திவ்ய தேசங்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளது. திரு ஊரகத்தில் நின்ற கோலத்தில் உள்ள உலகளந்த பெருமாள், கிடந்த கோலத்தில் பெரியது திருவட்டாறு 23 அடி.
பாடல் பெற்ற சிவத்தலங்களில் மிகப்பெரிய லிங்கம் திருவிடைமருதூரிலும் திருப்புனை வாசலிலும் தஞ்சாவூர் பாடல் பெற்ற தலமாக இல்லாதால் அங்குள்ள லிங்கம் கருத்தில் கொள்ளப்படவில்லை. இந்த இடத்துல தான் உள்ளது. அதுக்கப்புறம் 50 ஒரே திருக்கோவிலில் 4 திவ்யதேச பெருமாள்கள் எங்கே இருக்காங்க? காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயிலில் திருக்காரகம், திரு ஊரகம், திருக்கார்வண்ணம், திருநீரகம் என்ற தனித்தனி சன்னிதானங்கள் உள்ளன. சிவத்தலங்களில் திருமியூச்சூர் கோயில் உள்ள திருமியூச்சூர் இளங்கோவில் உள்ளது. இந்த திருப்புகலூர் கோவிலில் உள்ளேயே திருப்புகலூர் வர்த்தமானிச்சரம் உள்ளது. திருவாரூர் கோயிலில் உள்ளே ஆரூர் அறநெறி கோயில் உள்ளது. 51 பெருமாள் கோயிலில் உள்ள பிரபல தாயார் கமலவள்ளி நாச்சியார் உறையூர். அலமேலுமங்கை பத்மாவதி திருப்பதி, ரங்கநாயகி ஸ்ரீரங்கம். சிவன் கோயிலில் மூலவருக்கு சமமாக அம்பாள் உள்ளது. சில கோயிலில் மூலவருக்கு மேலாக அம்பாள் சன்னதிகள் உள்ளன. உதாரணம் மீனாட்சி, காந்திமதி, கோமதி, கற்பகம்பாள், உண்ணாமலை அம்மன், அபிராமி, கற்பரக்ஷாம்பிகை. திவ்ய தேசங்களில் சக்தி பீடங்கள் அமைப்பு கிடையாது. 52 சிவத்தலங்களில் சக்தி பீட தலங்கள் சில உள்ளன. உதாரணம் மதுரையும் காஞ்சிபுரமும். 53 தொல்பொருள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பராமரிப்பில் உள்ள திவ்யதேச கோயில்கள் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில், அப்புறம் திருமையம், திருவள்ளரை. சிவத்தலங்களை பொறுத்த வரைக்கும் திருமையம், ஆண்டார் கோயில், அஞ்சைக்களம், திருமுருகன் பூண்டி, இதெல்லாம் ஆர்கியாலஜி கண்ட்ரோலில் இருக்குது. 54 எந்த திவ்யதேச கஷேத்திரங்களும் உள்ளேயே பாடல் பெற்ற சிவத்தலங்கள் இல்லை. சில பாடல் பெற்ற சிவத்தலங்கள் உள்ளேயே வைஷ்ணவ திவ்யதேச கோயில் உள்ளே இருக்குது. அது சிதம்பரத்தில் நடராஜர் கோவில், அருகிலே திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள் உள்ளது. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் உச்சந்ததியாக நிலாத்துண்ட பெருமாள் இருக்கார். அண்டு காமாட்சி அம்மன் கோயில், அது ஆக்சுவலாக சிவன் வராது. காமாட்சி அம்மன் கோயில்லையும் ஒரு திவ்யதேச பெருமாள் இருக்கார், கல்வ பெருமாள். பட்டாச்சாரியர் வைணவத்தை தலைவராளர் சொல்லும்போது சிவன் திருமாலை வழிபட்டு வரங்கள் பெற்றார் என்று சொல்லி திருமாலே மிகப்பெரியவர் என்று பொருள்பட கூறுகின்றார்கள். அதாவது வைஷ்ணவத்தை பொறுத்தவரைக்கு பெருமாள் தான் அல்டிமேட்டு, சிவன் செகண்டரி. இந்த மாதிரி சிவனே பெருமாள்கிட்ட போய் நின்ற மாதிரி சொல்லுவாங்க வைஷ்ணவ பெரியவர்கள். சிவாச்சாரியர்கள் சிவத்தல வரலாறு எடுத்திருக்கும்போது திருமால் பல ரூபங்களில் சிவன்கிட்ட வழிபட்டு வரங்கள் பல பெற்றார் என்று சொல்லி சிவனை உயர்ந்தவர் என்று பொருள்பட கூறுவார்கள். 2 கண்ணு சிவன் பெருமாள் யார் உசந்ததுன்றதில் எந்த கண் சிறந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? திவ்யதேச கோயிலில் கடலோர கோயில்கள் திருவல்லிக்கணி, ட்ரிபிகன், மகாபலிபுரம், திருப்புல்லானி, திருவிடந்தை, நாகப்பட்டினம், திருவனந்தபுரம், திருவல்லவாழ். அதே போல் சிவத்தலங்கள் பார்த்திங்கன்னா திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், ராமேஸ்வரம், கோடியக்கரை, திருக்கோகர்ணம், திருக்கேதீஸ்வரம், திருகோணமலை. 57 திவ்ய தேசங்களில் பெருமாளுக்கே பொதுவாக சிறப்பு. விளக்கு உறையூர் கமலவள்ளி நாச்சியார். சில சிவத்தலங்களில் பார்த்திங்கன்னா மற்ற தெய்வங்களுக்கும் சிறப்பு உண்டு. உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் முருகன், பட்டீஸ்வரத்தில் துர்க்கை, திருவக்கரில் காளி, திருமுருகன் புள்ள முருகன், சிக்கலில் சிங்காரவேலன், திருநள்ளால சனி பகவான், சிவபுரத்தில் பைரவர். இது விசேஷம். இதெல்லாம் இந்த எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சாலும் இதுக்காக போகும்போது இப்போ எனக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாமே. 58 பட்டாச்சாரியர்கள் தல வரலாற்றை மிக பொறுமையுடன் சொல்லி தீபாவளி காண்பித்து மிக சிறப்பாக உபசரிக்கின்றனர். பாசுரங்களே ராகமாக அவங்க பாடுறாங்க. ஒரு சில கோயிலை தவிர மற்ற சிவன் கோயிலில் அர்ச்சகர்கள் தல வரலாறு சொல்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவதில்லை. திருமுறை பாடல்களையும் சொல்ல அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு இல்லை. அந்த வகையில் வைஷ்ணவம் சிறந்தது இந்த பாயிண்டில். 59 நலிவடைந்த சரிவர பராமரிகள் இருந்த சில ஆலயங்களை டிவிஎஸ் நிறுவனத்தில் முயற்சித்து புனருத்தாரணம் செய்துள்ளார்கள். இது ஒரு பாராட்டத்தக்க செயல். பாழடைந்த சில கோயில்களை நகரத்தார் பெருமுயற்சி எடுத்து புனருத்தாரணம் செய்து இன்றும் பராமரிக்கிறார்கள். இது மிக புண்ணியமான செயல். அதே போல் ஏசி முத்தை அவங்க பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒய்ஃப் நிறையா கோயில்களுக்கு பண்ணியிருக்காங்க. 2 அல்லது 3 கோயில்கள் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக கருதப்படும் தஞ்சை மாமணி கோயில், மணிக்குன்றம், தஞ்சாவூர் நகர் ஆகிய 3 தனி கோயிலும் சேர்ந்து ஒரு திவ்ய தேசம். நாங்கூரில் திருவாலி லட்சுமி நரசிம்மன், திருநகரத்து வேதராஜன் ஆகிய 2 கோயிலும் ஒரு திவ்ய தேசம். காஞ்சிபுரத்தில் பச்சைவண்ண பெருமாள் கோயிலும் பவளவண்ண பெருமாள் கோயிலும் சேர்ந்து ஒரு திவ்ய தேசம். திருத்தொலைவில்லி மங்கலத்தில் உள்ள இரட்டை திருப்பதிகள். சில சிவத்தலங்கள் சிவத்தலங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தனித்தனி கோயில்கள் தான். நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, வைணவ திவ்யதேச மலை கோயில் பார்த்திங்கன்னா நம்பர் 1 அகோபிலம், நம்பர் 2 சோழிங்கர் 1305 படிக்கட்டு, திருநீர்மலை 200 படிக்கட்டு, திருக்குறுங்குடி திருப்பதி. திருக்குறுங்குடி எக்ஸ்ட்ராடனரி டெம்பிள். சைவ திருமுறை கோயிலில் மலை கோயில் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு 1200 படிக்கட்டு, திருவரம்பூர் 125 படிக்கட்டு,
ஐயர்மலை 1140 படிக்கட்டு, உயகண்டான் திருமலை 68 படிக்கட்டு, திருச்சிராப்பள்ளி 258 படி, பிரான்மலை 1, அதுக்கப்புறம் திருவிங்கமலை 500 படி, அரகண்டநல்லூர், திருப்பரங்குன்றம். இது வந்து எதுக்காக இந்த விஷயத்தை இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம், வந்து சாமி கும்பிட்றோம், பிரசாதம் சாப்பிட்றோம், ஒரு பிக்னிக் மாதிரி ஆக்கிட்டோம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய தெரிய அந்த கோயில்களை நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், இது தெரிஞ்ச பிறகு நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையே வேறு மாதிரி இருக்கும். நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக காத்திருக்கின்றன. காத்திருங்கள், எதிர்பார்த்துருங்கள். இது பிடிச்சிருந்தோன்னா வெல்கம் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நம்ம வந்து பணம் ஈர்ப்பது எப்படி, செப்டிக் டேங்க் அமைப்பது எப்படி, வீட்டுக்குள் கக்கூஸ் வரலாமா, இது போல் ஏதாவது கேள்வி கேளுங்க. நானும் வந்து அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடி வாழ்ந்ததே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.